ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கியூட்டான மூவி கொண்டு வந்திருக்கேன். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் லேப்ல உட்காந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து, ஏய் அந்த பர்ஃப்யூமோட ஃபார்முலா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே அந்த கேம்ல நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு வில்ல அங்க வரான். அவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினை கத்தியால குத்தி கீழே தள்ளிடுறான். அந்த வில்லி உடனே அந்த ஃபார்முலா இருந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு, நீ செத்தாதாண்டி எனக்கு இந்த பர்ஃப்யூம் கிடைக்கும், இந்த உலகத்தையே நான் ஆள போறேன் பாரு அப்படின்னுட்டு ரொம்ப கெத்தா சொல்றான். சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போயிடுறான். பாவம் ஹீரோயின், அப்ப நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வில்லன் சொல்றான், சாரிப்பா, நீ செத்தாதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவான், அடுத்த ஜென்மத்துல நம்ம உன்னை பாக்குறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போயிடுறான். அதாவது ஹீரோயினை கொலை பண்ணது அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். கடைசியில அந்த லேப்ல ஹீரோயின் மட்டும் தனியா உயிருக்கு போராடிட்டு இருக்க. கடைசியில அவ செத்து போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த சீன் அப்படியே மாறுது. அதாவது இப்ப ஹீரோயின் வேற ஒரு இடத்துல இருக்கா. அதாவது அங்க இருந்து அவளோட உயிர் இப்ப வேற ஒரு உடம்புக்கு வந்திருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடத்துல சில ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க உன்னை இன்னைக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி ஹீரோயின்குள்ள நிறைய பவர் வருது. உடனே அவ என்ன பண்றான், அவங்க எல்லாரையுமே செம்மையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரவுடிங்களுக்கே ஒரே ஆச்சரியம். அப்ப ஹீரோயின் ஒருத்தனோட சட்டையை பிடிச்சு, உன்னை யாருடா அனுப்புனது அப்படின்னு மிரட்டுறான். அவன் பயந்து போய், உங்க ஃபேமிலியோடைய செகண்ட் பொண்ணு இருக்கல்ல, அவதான் எங்க அனுப்புனா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அதாவது இந்த பொண்ணுடைய உடம்புடைய பழைய ஞாபகம். அதுல அவளுக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா. அவதான் இவங்களை அடிச்சு மிரட்டி, உனக்கு எதுக்குடி இந்த சொத்து, மரியாதையா ஓடிடு அப்படின்னுட்டு ஹீரோயின் அங்க இருந்து துரத்தி விட்டுருக்கா போல. அப்புறம் அவங்க ஸ்டெப் மதர் இருக்கால, ஹீரோயினோட ஸ்டெப் மதர் வந்து கையில கொஞ்சம் பேப்பர்ஸ் கொடுத்து, உன்னுடைய அம்மா உனக்காக இவ்வளவுதான் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஏமாத்திருக்கா. நீ வேணும்னா ஏதாச்சும் கம்பெனில வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ, நீ ஒரு வேஸ்ட், நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயினுக்கு அப்பதான் ஒண்ணு புரியுது. இவங்க இப்ப ஒரு புது பாடியில இருக்கா. அதாவது அந்த ஃபேமிலியோட பொண்ணு உடம்புக்குள்ள இவளுடைய சோல் வந்திருக்குது, உயிர் மட்டும் வந்திருக்குது. என் பர்ஃப்யூமை திருடினவங்க கிட்டையும் இந்த பொண்ணு கொடுமைப்படுத்தினவங்க கிட்டையும் நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறான். அப்ப அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை பார்த்த உடனே ரவுடிங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிறதால அவளால அவங்கள துரத்திட்டு போக முடியல. சரி, அந்த கார்ல யார் இருக்காங்கன்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனும் அடிபட்டு மயக்கத்துலதான் இருக்கான். ஹீரோ திடீர்னு கண்ணை முழிச்சு ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சுக்கிட்டு, யாரு நீ அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. அவ பலார்னு ஒரு அறை கொடுக்குறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்தை பிடிப்பேன், உனக்கு உயிரோட ஒரு காசு இல்லையா அப்படின்னுட்டு செம்ம டென்ஷன் ஆகி கத்துறான். இதை பார்த்ததுமே ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி, ஓ அந்த மொக்க ஃபேமிலி இருக்குமே, அந்த ஃபேமிலியோட பொண்ணு தானே நீ, என்னோட 22 வருஷம் லைஃப்ல என்னை அடிக்க யாருக்குமே தைரியம் வந்தது இல்லை அப்படின்னுட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். ஆனா ஹீரோயினை செம்ம கூலா, நான் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பொண்ணுதான், எனக்கு மனசு ரொம்ப இலகின மனசுதான், அதனால உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு தூண் மாதிரி இருக்குது. தூண் ஓரமா உன்னை உட்கார வச்சுட்டு, நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப அவன் மனசுக்குள்ள, இப்போ நேரா அந்த வீட்டுக்கு போகணும், அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெசன் கத்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் போடுறான். அங்க வீட்டுக்கு போனா அவங்க அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அந்த ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் மதரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவதான் செத்து போயிட்டால அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. உடனே அவளுடைய போன் எடுத்து அவங்க பேசுறதெல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிடுறான். அவங்க பேசுறதை கேட்ட ஹீரோயினை யோசிக்கிறான். முன்னாடி நான் ரொம்ப மிசரபிளான ஒரு லைஃப்ல வாழ்ந்திருக்கேன், அதாவது இவங்களுக்கெல்லாம் பயந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருக்கேன். ஆனா இனிமே நான் இவங்களை சும்மா விட மாட்டேன், இவங்களை ஒரு கை பார்க்க போறேன் பாரு அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்டெப் சிஸ்டர் அவளுடைய அம்மா கிட்ட ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க மம்மி, அந்த பொண்ணு இனிமே இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான், இந்நேரம் அவ காலியா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த வில்லியோடைய பேரே தெரியுது. அவங்க அம்மா நிஜமாவே அவ செத்துட்டாளா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த வில்லி சொல்றான், பின்ன என்ன, அவ பின்னாடியே நான் ரவுடிங்களை வேற அனுப்பியிருக்கேன், அவங்க அவளை முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். அவ அங்க அதோட நிக்கல, இனிமே நான் பெரிய இடத்தோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம லக்ஸுரியஸான ஒரு லைஃபை வாழ போறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வாசல்ல நின்று ஹீரோயின் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கால, அப்படியே வீட்டுக்குள்ள போறா. பரவாயில்லையே, எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறீங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான், இவளை பார்த்த உடனே அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கு அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏதோ பேய பாக்குற மாதிரி ஹீரோயினை பாக்குறாங்க. அந்த வில்லிக்கு பயத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல. நீ எப்படி இங்க வந்த, இந்நேரம் நீ செத்து இருக்கணுமே, இல்ல ஒருவேளை நீ பேயா அப்படின்னுட்டு வளர்றான். ஆனா அந்த ஸ்டெப் மாம் மட்டும் டக்குன்னு சமாளிச்சுட்டு, அடியே நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னுட்டு அவளை பார்த்து சும்மா பொய்யா சிரிக்கிறாங்க.
ஆனா ஹீரோயினுக்கு தான் அவங்கள பத்தி தெரிஞ்சு போச்சு இல்ல. இனிமே அவங்க என்ன பண்ணாலும் ஹீரோயின் நம்புற மாதிரி இல்ல. அப்புறம் ஹீரோயின் அந்த ஸ்டெப் மாம் கிட்ட, ஆன்ட்டி, ஒருத்தவங்களை கொல்ல ட்ரை பண்ணா எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அது மட்டும் இல்ல, அவளுடைய போனை காமிச்சு எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்ததுமே அந்த வில்லி சிஸ்டருக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஆனா அந்த ஸ்டெப் மதர் மட்டும் அப்படியே கூலா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டது மாதிரி. அவ சும்மா ஜோக் பண்ணா, அந்த போனை என்கிட்ட கொடு அப்படின்னுட்டு அந்த போனை ஹீரோயின் கையில இருந்து புடுங்கிறதுக்கு வரா. உடனே ஹீரோயினும் அவளோட கைய அப்படியே புடிச்சு மடக்கி, நீங்க சொன்னா நான் போனை கொடுத்துருவேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என் அம்மாவுடைய கம்பெனி வேணும் அப்படின்னு டீல் பேசுறா. அதை கேட்ட அந்த வில்லிக்கு செம்மையா டென்ஷன் வருது. எங்க அம்மாவே நீ மிரட்டுறியா அப்படின்னுட்டு ஹீரோயினை அடிக்க வரா. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? அவ திருப்பி பலார்னு ஒரு அறை விடுறான், விட்டுட்டு கீழே தள்ளி விட்டுடுறா. அப்படியே அந்த ஸ்டெப் மதர் கிட்ட, நாளைக்குள்ள அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேர்ல மாறணும், இல்லைன்னா இந்த வீடியோ வச்சு உங்க எல்லாரும் என்ன பண்ற பாருங்க அப்படின்னு மிரட்டுறான். அந்த அம்மாக்கு வேற வழி இல்ல. சரி சரி, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாளைக்கே நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த வில்லிக்கு மட்டும் செம்ம காண்டு. ஏன் மேம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த அம்மா, இந்த லூசு பொண்ணுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு அறிவு வந்துச்சு அப்படின்னுட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அங்க படுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஃபேமிலி பொண்ணை பத்தி எல்லாருமே தப்பா பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தானா? ஆனா அவ பண்றதை பார்த்தா அப்படி நம்ப முடியலையே, பாக்குறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி தானே இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அங்க ஒருத்தன் ஓடி வந்து, என்ன ஆச்சு, நீங்க நல்லா இருக்கீங்களா, ரொம்ப அக்கறையா கேக்குறான். ஹீரோ அதுக்கு உடனே, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு அவன், உங்க சித்தப்பா தான் அதுக்கெல்லாம் காரணம், அவருக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, தன் சொந்த பையன் லைஃப் பத்தி கவலைப்படாம இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு செம்ம டென்ஷனா பேசுறான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஹீரோடைய முகத்தை ஒத்து பார்த்துட்டு, உங்க முகத்துக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வீங்கி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ மெதுவா, அது ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறான். அப்புறம் ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த பலார்னு ஒரு அறை விட்டால, அதுல வீங்கிருச்சு போல. அப்புறம் அந்த ஆள் கிட்ட, அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும், அவ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்ணான்னு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவன் விடாம, உனக்கே அந்த லூசு பொண்ணை பத்தி இவ்வளோ அக்கறை, என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு கேக்குறான். ஒருவேளை அவதான் உன்னை அடிச்சுட்டாளா அப்படின்னு கிண்டலா கேட்க ஹீரோ அவனை பார்த்து ஒரு முறைக்கிறான். அவ பயந்து வாயை முடிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளுடைய ரூம்ல என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்டெப் மதர் வந்து கதவை தட்டி, நீ கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிட்டேன், இத பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் கதவை திறந்து வெளியே வந்து, சொல்லுங்க ஆன்ட்டி அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அம்மா, நீ கேட்ட மாதிரி எல்லா ஈக்விட்டி ஷேர்ஸையும் உன் பேர்ல மாத்திட்டேன், அப்ப அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவியா அப்படின்னு நைஸா கேக்குறாங்க. ஹீரோயின் அந்த பேப்பர்ஸை வாங்கி பார்த்துட்டு, நான் அந்த வீடியோ யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், டெலீட் பண்ணுவேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே அந்த ஸ்டெப் மாம்க்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா அதை வெளியில காமிக்காம சமாளிக்கிறாங்க. உடனே அந்த ஸ்டெப் மதரும் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த பொண்ணு இப்படி பண்றாளே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அண்ணன் வந்து ரொம்ப கூலா, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ ஷேர்ஸை மாத்தினாலும் ஒன்னும் பண்ண முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்க நம்ம ஹீரோயின் தான் அவனுடைய அசிஸ்டன்ட் கூட செம்ம கெத்தா போறான். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டேபிள்ல போட்டுட்டு எல்லாரையும் மிரட்டுறான். அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே, நீ இங்க என்ன பண்ற, உனக்கெல்லாம் இதை மேனேஜ் பண்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அவளை பத்தி கிண்டலா கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் அசராம, இன்னையில இருந்து இந்த இன்ஸ்டியூட்க்கு நான் தான் சேர்மன் அப்படின்னு மாசா அனௌன்ஸ் பண்றா. அதுக்கு அங்க இருக்கிற ஒருத்தவன், ஏன்னா ரொம்ப ஓவரா பேசுற, உனக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுமா, உனக்கு அறிவே இல்லை அப்படின்னுட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமா பேசுறான். உடனே ஹீரோயினும் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு காப்பி கொடுக்க சொல்றான். இப்ப இந்த கம்பெனியோட மேக்சிமம் ஷேர்ஸ் ஈக்விட்டி எங்கிட்ட தான் இருக்குது, அதனால இனிமே நான் சொல்றதுதான் நீங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றான், இங்க இருக்கிற பிரசிடென்ட் இப்போ கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டாரு, அவருக்கு விருப்பம் இருந்தா இங்க இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றான். அவங்க எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கு யார் பக்கம் இருக்கணும்னு நல்லா தெரியும், சரியான முடிவெடுங்க அப்படின்னு ஹீரோயின் எல்லாரையும் மிரட்டுறான். அந்த பிரசிடென்ட் விடாம, நீங்க எல்லாரும் இவ பேச்சை கேட்டுட்டு சும்மா ஏமாந்துடாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நான் தான், என் கூட இருந்தாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். திரும்பவும் ஹீரோயினுடைய தகுதியை பத்தி எல்லாருமே தப்பா பேசுற மாதிரி அவன் ஐடியா கொடுக்குறான். அதை பத்தி அங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பழைய ஞாபகத்துக்கு போறான். முன்னாடி ஒரு பெரிய பர்ஃபியூமிஸ்டா இருந்தால, பர்ஃபியூம் கண்டுபிடிச்சாலே ஃபர்ஸ்ட் சீன்ல, அப்ப அந்த வில்ல எப்படி அவளை குத்துனா,
அப்புறம் இவகிட்ட இருந்து அந்த ஃபார்முலாவை திருடிட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டா இருக்கான். பழைய ஞாபகத்துல இருந்து வெளியில வந்த ஹீரோயினும் அந்த பிரசிடென்ட் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றான். நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம். வரப்போற பர்ஃப்யூம் காம்படிஷன்ல நான் ஜெயிச்சுட்டா நீங்க இந்த ஊரை விட்டு ஓடிடணும். ஒருவேளை நான் தோத்துட்டா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னு சவால் விடுறான். அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கெத்தா வெளியில வரான். அப்ப அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வருது. அந்த பொண்ணு, நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா, இன்னும் உன்னுடைய ஃப்ரெண்டு தான் நானு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான். முன்னாடி ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல. அந்த பிளாஷ்பேக் இப்ப அவளுக்கு ஞாபகம் வருது. திடீர்னு போன்ல என்னமோ சத்தம் கேக்குது. அந்த ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரியுது. அப்ப உடனே ஹீரோயின், நீ அங்கேயே இரு, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னுட்டு ஓடி போறா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக. கரெக்டா அங்க போனா சில ரவுடி பசங்க அந்த பொண்ணை வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம ஒரு பாட்டில் எடுத்து அந்த ரவுடி மண்டையில போட்டு உடைச்சிடுறான். என் ஃப்ரெண்டை தொடணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறான். ரவுடிங்க எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணை கார்ல ஏத்தி சேஃபா கொண்டு போய் விடுறான். ஆனா அங்கேயும் விடாம சில ரவுடிங்க வந்து ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஹீரோயின் மறுபடியும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ஒரு கிளப்புக்குள்ள போயிடுறான். அங்க வேற யார் இருப்பா, ஹீரோ தான் அங்க இருக்கான். ஹீரோ அங்க ஒரு ஓரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க வரா. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஒரு கோயின்சிடென்ட், நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஆனா பின்னாடியே அந்த ரவுடி கும்பல்ல இவளை துரத்திட்டு வர சத்தம் கேக்குது. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு செம்மையா பிளான் பண்றா. டக்குன்னு அங்க இருந்து ஒரு கோட்டை எடுத்து 2 பேரையும் கவர் பண்ணிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த ரவுடிங்க உள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா வேற யாரோ 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு தான் அங்க இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. சோ வேற யாரோ நினைச்சிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரவுடிங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் டக்குன்னு தள்ளி வந்துட்டு, சாரிப்பா, வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ விடல. ஏய், என்ன நடக்குதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றான். அவ பதில் சொல்ல போகும்போது ஹீரோ அவளை பக்கத்துல எடுத்து மடியில உட்கார வச்சிடுறான். அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறான். அவனுக்கு அந்த காயம் சரியாகல. உடனே அவளை ட்ரெஸ்ஸிங் பண்ண ஹெல்ப் பண்றதுக்காக அவனோட ஷர்ட் பட்டனை கட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோக்கு அடிபட்டு இருந்துச்சுல்ல. அப்ப இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது, கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸா ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோயின் கிட்ட, நீ தான் என்ன முதல்ல கிஸ் பண்ணல அப்படின்னு வேணும்னே சும்மா கிண்டல் பண்றான். ஆனா ஹீரோயின் அவருக்கு ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கான். அவன் சும்மா இல்லாம அந்த ரவுடிங்களை கூப்பிடவான்னு சும்மா மிரட்டுறான். உடனே ஹீரோயின் பயந்து போய் அவனுடைய வாயை மூடுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறான். அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் பதட்டத்துல அங்க இருந்து டக்குன்னு ஓடி எஸ்கேப் ஆயிடுறான். அவன் விடாம, டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோ ரொம்ப கூலா, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளுடைய ரூம்ல ரொம்ப சின்சியரா அந்த பர்ஃப்யூம் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு திடீர்னு பழைய ஞாபகம் எல்லாம் அடிக்கடி வந்து போகுது. அப்புறம் இன்னொரு பக்கம் ஹீரோவும் சும்மா இல்ல, அதே மாதிரி ஒரு சைட் ஓபன் பண்ணி அந்த ஹேக்கர் ஹிஸ்டரியை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே அது ஒரு பெரிய பிளான்ல இருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த சீன் இப்ப ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. ஒரு செம்ம ஸ்டைலான லேடி அங்க வரா. அவதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான பர்ஃப்யூமிஸ்டாமா. அந்த பழைய பிரசிடென்ட் நம்ம வில்லி சிஸ்டரும் அவளை வெல்கம் பண்ண அங்க போயிருக்காங்க. அங்க போய், இவன் என் சொந்தக்கார பொண்ணுதான், இவளுக்கு பர்ஃப்யூம் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த வில்லி ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான். நானும் அந்த பர்ஃப்யூம் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபேமஸ் லேடியும் அவளுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. அந்த லேடி எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. முன்னாடி நம்ம ஹீரோயினை குத்திட்டு அந்த ஃபார்முலா இருந்த பென்ட்ரைவை திருடிட்டு போனால அந்த வில்லி தான் இந்த பொண்ணு. இப்ப பிரசிடென்ட் இருக்கால, அவனும் அந்த வில்லியும் இப்ப இருக்கிற வில்லி சிஸ்டரும் கை குலுக்குறாங்க. அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அந்த பழைய வில்லி மனசுக்குள்ள, அவதான் செத்துட்டாலே, இனிமே இந்த உலகத்துல நான் தான் நம்பர் 1 பர்ஃப்யூமிஸ்ட் அப்படின்னு ரொம்ப திமிரா நினைக்கிறான். இன்னொரு இடத்துல ஹீரோ கையில ஒரு ஃபைல் வச்சுட்டு ரொம்ப சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அவனுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, நாளைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ண அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய உண்மை கிடைச்சிருக்கு போல. அப்புறம் பர்ஃப்யூம் காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஹோஸ்ட் வந்து எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்திருக்கிற எல்லாருமே கை கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பழைய வில்லி இருக்கால, அவ ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்து, இவளை பத்தி நம்ம ஊர் ஃபுல்லா ஒரே ரூமர்ஸா இருக்கே, இவ ஒரு நம்பர் 1 லூசுன்னு சொல்லிக்கிறாங்க,
இவ இந்த காம்படிஷன்ல என்னத்தை கிழிக்க போறா அப்படின்னு நக்கலா பேசுறா. ஆனா நம்ம ஹீரோயின் அவளை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இவ தானே என்ன கொன்னுட்டு என்னோட ஃபார்முலாவை திருடிட்டு போனவன், இவங்க எல்லாரையும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே பர்ஃப்யூம் ரெடி பண்ற வேலையில இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் பர்ஃப்யூம் பண்ற ஸ்டைல பார்த்ததுமே அவருக்கு அவருடைய பழைய ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு ரொம்ப யோசனையில இருக்கான் அவன். ஒருவேளை ஹீரோயின் பழைய ஹீரோயினை தான் இவன் பார்த்திருப்பான் போல. கடைசியா பர்ஃப்யூம் செய்யற டைம் முடியுது. ஒவ்வொருத்தரா அவங்க செஞ்ச பர்ஃப்யூமை ஜட்ஜ் கிட்ட கொண்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வில்லி அவளோட பர்ஃப்யூமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஜட்ஜஸ் அதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவதான் நம்பர் 1 பர்ஃப்யூமிஸ்ட், இவதான் வின் பண்ணுவா அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செஞ்ச பர்ஃப்யூமை டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்த ஜட்ஜஸ், என்னது இது அப்படியே அந்த வில்லி செஞ்சால அந்த பர்ஃப்யூம் மாதிரியே இருக்கே அப்படின்னுட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வில்லி எழுந்து நின்று இவனோட ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டான் அப்படின்னுட்டு சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ஹீரோயின் சொல்றான், நான் உன் பர்ஃப்யூமை காப்பி பண்ணேன்னு சொல்ல உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்படியே அங்க எல்லாருமே விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த விவாதம் போய்கிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஹீரோ என்ட்ரி பண்றான். வந்த உடனே இந்த வில்லியை இந்த காம்படிஷன்ல இருந்து இப்பவே நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் தான் தெரியுது அவன் தான் இந்த கம்பெனியோட ஓனரு. அதை கேட்டதுமே அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால ஓடி அவங்க பெரிய பர்ஃப்யூமிஸ்டும் அவங்களை இப்படி வெளியில துரத்துறது தப்பு அப்படின்னு சப்போர்ட் பண்றா. கூடவே அவளோடைய ஃபியான்சேவும் வில்லியோட சைடு பேச ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. உனக்கு உன் பொண்டாட்டி ஆக போறவளை பார்த்தா அவ்வளவு பயமா அப்படின்னு ஹீரோ அந்த ஃபியான்சே பத்தி கிண்டல் பண்றான். இதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் அதிகமாயிட்டு இருக்குது. கடைசியில ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. உன் ஃபேமிலி கூட வச்சிருந்த பிசினஸ் டீல் எல்லாத்தையும் நான் இதோட கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அந்த வில்லி சிஸ்டர் இருக்கல்ல, ஸ்டெப் சிஸ்டர், அவ பயந்துட்டு ஐயோ எங்க அப்பா என்ன கொன்னுடுவாரு, என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். அந்த வில்லி சிஸ்டரும் அவளோட ஃபியான்ஸை நம்ம ஹீரோட காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இவர் எதுக்கு எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ விடல. நீ எங்கேயும் போக முடியாது, இந்த பர்ஃப்யூம் பத்தி நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பழைய வில்லிய. உடனே நம்ம ஹீரோயின் அங்க அவங்க எப்படி இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்கன்னு எல்லா உண்மையும் சொல்றான். ஆனா அவங்க யூஸ் பண்ண ஃபார்முலா இன்னும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழைய வில்லிக்கே ஒரே குழப்பமா இருக்குது. இவளுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோயினும் சும்மா இல்லாம அவளோட போன்ல இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிச்சு, நீ வேணும்னா என்னுடைய ரெசிபியை திருடலாம், ஆனா அதை கண்டுபிடிச்சவளோட மாஸ்டர் மைண்டு உன்னால திருட முடியாது அப்படின்னு அந்த வில்லியோட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். வில்லி ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா ஹீரோயின் விடாம அவளோட எல்லா சீக்கிரட்டையும் வெளியில போட்டு உடைச்சிடுறான். இந்த வில்லிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. ஹீரோயின் அடிக்கிறதுக்கு பக்கத்துல வரான். ஆனா கரெக்டா ஹீரோ அவனை தடுத்துடுறான். உன்னுடைய திருட்டுத்தனம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்துறான். அந்த வில்லியோடைய உண்மை எல்லாருக்குமே வெளியில வந்ததுமே செக்யூரிட்டி அவளை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு போறான். இதோட அவளோட கரியரே காலி ஆயிடுது. அப்புறம் அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயின் தான் வின் பண்றா. அப்புறம் அவதான் வின் பண்ணிட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவளை கிளாப் பண்ணி ரொம்ப பாராட்டுறாங்க. ஹீரோயினும் நினைச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோ ஓடி அவளை தாங்கி பிடிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவ அங்கதான் கண்ணு முழிக்கிறான். பக்கத்துல நம்ம ஹீரோ உட்காந்துகிட்ட இருக்கான். இவளுக்கு ஒரே ஆக்வர்டா இருக்குது. ஹீரோ மெதுவா அவகிட்ட நான் யாருன்னு உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேக்குறான். அப்படியே அவளுடைய தாடியை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள் என்கிட்ட இவ்வளவு தைரியமா யாருமே பிஹேவ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் அப்படியே பயந்துகிட்டு, சாரி சார், நீங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கு அவன், பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸு கொடுத்துடுறான். இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயினும் இன்னும் அந்த பழைய வன்மத்துலதான் இருக்கா. அவ இன்னும் மத்தவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு உள்ள வந்துடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அடாடா, பிரதரும் சிஸ்டர் இன்லாவும் ரொமான்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கிண்டல் பண்றான். ஹீரோயின் உடனே பயந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுடுறான். அவன் சும்மா இல்லாம, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ஹீரோ சொல்றான், நீ என் கூட டேட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் இன்னும் சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான்.
அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளுடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்கறான். எனக்கே அடிக்கடி மயக்கம் வருது, ஒருவேளை என்னுடைய சோல் வேற பாடியில டிரான்ஸ்மிட் ஆனதால எனக்கு இந்த பாடிக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயினும் அவ வீட்டுக்கு போறான். அங்க அவளுடைய அப்பா, இன்னைக்கு உன்னுடைய கேமை நான் பார்த்தேன், நீ ரொம்ப நல்லா பண்ண, கீப் இட் அப் அப்படின்னு ஹீரோயினை பாராட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கோல்டு ஆட்டிடியூடா இருக்கான். அதாவது அவங்க அப்பா கண்டுக்க மாட்டான். தேங்க்ஸ் டேடி அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை பார்த்து அவளுடைய அப்பா செம்ம கடுப்பாகிறாரு. என்ன ஒரு திமிரு இவளுக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுது. அப்ப அந்த ஸ்டெப் மதர் பக்கத்துல வந்துட்டு, அட விடுங்க, உங்களுக்கு பிபி தான் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறான். இவங்க என்னதான் நல்லவங்க மாதிரி நடிச்சாலும் ஹீரோயினுக்கு இவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்ப அப்பா இருக்கான்ல, அவன் ஹீரோயினை பார்த்து, உன் ஸ்டெப் மாமா பார்த்து நீ கத்துக்கும், அவ உன்னை பெத்த அம்மா மாதிரி எவ்வளவு லவ் பண்றா பாரு, உன்னை எவ்வளவு கேர் பண்றான், அவ எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டட் தெரியுமா, அவ வளர்த்ததாலதான் உன் தங்கச்சி இப்ப எவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னுட்டு ஹீரோயினுக்கு லெக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஒரே காமெடியா இருக்குது. நக்கலா சிரிச்சுட்டு, டாடி உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியல போல, அந்த பெரிய இடத்து மனுஷன் நம்ம ஃபேமிலிக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோ சொன்னால இவங்க ஃபேமிலி கூட இருக்கிற பிசினஸ் எல்லாமே அவன் கட் பண்ண போறான்னு. அததான் இப்ப ஹீரோயின் சொல்லிட்டான். அவர் உடனே அந்த ஸ்டெப் மாமா பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி, நான் என்னமோ நீ ரொம்ப நல்லவன் நினைச்சு உன் பொண்ணை புகழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னுட்டு செம்ம டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அறை விடுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே செம்ம ஷாக் ஆயிடுது. இல்லைங்க, அவ வேணும்னே பண்ணிருக்க மாட்டான், உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதா அப்படின்னு அந்த ஸ்டெப் சிஸ்டருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அப்பா விடாம, எனக்கு எதுவும் தெரியாது, நாளைக்கே உன் பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த பெரிய மனுஷங்கிட்ட, அதான் ஹீரோ கிட்ட சாரி கேட்க சொல்லு, இல்லைன்னா அவளை வீட்டுக்குள்ளேயே நான் விட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருவேன், அவளுக்கு இனிமே ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் பண்றான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒரு ஓரமா நின்று கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அடுத்த சீன்ல அந்த அப்பா இருக்காருல்ல, அவரே அந்த ஸ்டெப் சிஸ்டரை கூட்டிட்டு போய் ஹீரோ கம்பெனி வாசல்ல நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோ அங்க வந்ததுமே அவங்க அப்பா போய் அந்த ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால அவளையும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா ஹீரோ அதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே அவன் கார்ல இருந்து ஹீரோயின் வெளியில வரான். அவ ஃபுல் ஆட்டிடியூடா இருக்கான். அவ அப்படியே ஹீரோ கார்ல இருந்து இறங்குனதை பார்த்து அவளுடைய அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. நம்ம பொண்ணு என்ன ஹீரோ கார்ல இருந்து வரா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமா பாக்குறாரு. உடனே அவர் ஹீரோயின் கிட்ட வந்து, அம்மா நீயாச்சும் போய் அவர்கிட்ட சொல்லி எங்களை காப்பாத்துமாம், அவர் மனசை கொஞ்சம் மாத்துமாம், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட போய் கெஞ்ச. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு கம்பெனி ரிசப்ஷன்ல நின்றுட்டு ரொம்ப பிஸியா ஏதோ ஹேக்கிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்றான். அவன் போன்ல அந்த டேட்டா பார்த்துட்டு செம்ம ஹாப்பியா சிரிக்கிறான். இனிமேதான் ஆட்டோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வீட்டுல அவளுடைய அப்பா இருக்காருல, அவர் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த ஹேக்கர் கிட்ட இருந்து சில மெசேஜஸ் எல்லாம் வருது. அதை பார்த்ததுமே அவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவருடைய போனை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அந்த அப்பாவுக்கு செம்ம கடுப்பாகி அந்த வில்லி சிஸ்டர் இருக்கால அவளை பிடிச்ச ஒரு அறை விடுறாரு. திரும்ப அடிக்க போறப்ப அந்த ஸ்டெப் மதர் நடுவுல வந்து தடுத்து நிறுத்தி, எப்படியாவது இந்த பிரச்சனை வந்து வெளியில வர ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். எப்படியா அந்த 2 அம்மா பொண்ணு சேர்ந்து அந்த ஆளை பேசி கரெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவளுடைய போனை பார்த்துட்டு படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு ஹீரோ அவளை காருக்குள்ள இழுத்து உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு பாக்குறான். அங்க முன்னாடி சீட்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் உட்காந்துகிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப சாஃப்டா, நீ என் கம்பெனில வேலை செய்ய வந்துற அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், நீங்க சொல்றது புரியுது, ஆனா நான் என் அம்மாவோட கம்பெனியை பாத்துக்கணும், சோ இப்போதைக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நீ ரொம்ப டேலண்டட், உன்ன மாதிரி ஒரு ஆளை என் கம்பெனில நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவ அப்பவும் சும்மா ஏதோ சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறான். சரி விடுன்னு சொல்லிட்டு, வா நம்ம ஏதாவது சாப்பிட போலான்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறான். அங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வாஷ்ரூம் போறான். பின்னாடி அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை வச்சு செம்மையா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வாஷ்ரூம்ல இருக்கிற ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள வந்துருச்சுல, அது இந்த பாடிக்கு செட் ஆகல போல. அப்புறம் அந்த வாஷ்ரூம்க்கு வில்லி சிஸ்டர் இருக்கால, அந்த ஸ்டெப் சிஸ்டர் வரான். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப திமிரா பேட் மேனஸா பிஹேவ் பண்றான்.
ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளாம். அவ போட்டிருந்த கிளாஸஸ் அப்படியே புடுங்கி எரிஞ்சிட்டு, இவ்வளவு நடந்து உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வரல அப்படின்னு அவளை பார்த்து செம்மையா டென்ஷன் ஆகி கத்துறான். உடனே அந்த வில்லி கோவத்துல ஹீரோயினை அடிக்க வர, ஆனா அவ கைய அப்படியே பிடிச்சு மடக்கி, பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு காணாத, அதெல்லாம் மறந்துடு அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். அந்த வில்லிக்கு செம்ம காண்டாகுது. உடனே அவளோட அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயினுக்கு எதிராக பெருசா ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்றான். அடுத்த சீன்ல பார்க்கிங் லாட்ல நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு 3 பேருமே நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு ரவுடி கும்பல் அவங்கள அட்டாக் பண்ண வருது. எல்லாரும் ஃபைட் பண்றாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு நடுவுல போய் செம்மையா அடி வாங்கி அவன் உடம்புல காயம் ஆயிடுது. ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் ஒரு ஓரமா கூட்டிட்டு போய், நீ இங்கேயே இரு, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட போறான். கடைசியில இவங்க எல்லாருமே சேர்ந்து ரவுடிங்களை போட்டு தள்ளிடுறாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த வீடியோவை டெலிட் பண்ணத்தான் அவங்க அனுப்புனாங்க அப்படின்னு அந்த ரவுடிங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவனுடைய அங்கிளும் இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா இருக்கான். ஆனா அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த ரவுடிங்க உண்மையை சொல்லிட்டாங்க, அவங்க ரவுடிங்களை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சதுமே அந்த அங்கிளுக்கு ஒரே செம ஷாக்கா இருக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறாரு. சண்டை எல்லாம் முடிஞ்சும் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு லேசா அடிபட்டிருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயினும் அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அவளை லவ்வா பார்த்துக்கிட்டு இருக்கான். காயம் சரியானதுக்கு அப்புறம் ஹீரோயின் மெதுவா கையை எடுத்துட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்ப ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா, தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா நீயே உன்னை எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஹீரோ ஹீரோயினும் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வில்லி அங்கிள் இருக்கால, வில்லியோட அங்கிள், அவன் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரான். அவங்க அப்பா கிட்ட போய் ஹீரோயின் பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு போட்டு கொடுக்குறான். அப்பாவும் வழக்கம் போல, உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஹீரோயினை திட்டுறாரு. அப்பதான் அங்க ஒரு பெரிய என்ட்ரி நடக்குது. நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் அங்க வந்திருக்கான். வந்துட்டு, உங்க ஒய்ஃப்க்கு தானே அவர் அண்ணன், அவர் எப்படி எங்களுக்கு பெரியவர் ஆவாரு அப்படின்னு நல்லா கொஸ்டின் கேட்கிறான். ஹீரோயினுக்கு அவளுடைய அண்ணனை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவருடைய பழைய லைஃப் அவங்க அண்ணன் மட்டும்தான் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கான் அந்த பழைய லைஃப்ல. அப்புறம் அவளுடைய அண்ணன் இருக்கிற தைரியத்துல அந்த வீடியோ ப்ரூஃப் இருக்குல்ல, அதை அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் காமிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அந்த அண்ணனுக்கு செம்ம காண்டாயி அந்த அங்கிளை போட்டு ஒரு அறை விடுறான். என் தங்கச்சியா கொல்ல பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போறான். அப்ப அவனுடைய அப்பா நடுவில் இருந்து தடுக்க வராரு. ஆனா அண்ணன் விடாம, டாடி உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்புறம் அந்த அண்ணன் ஹீரோயின் கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள வெளியில கூட்டிட்டு வராரு. ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமா, அண்ணா நீ எப்ப நான் வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். நான் உனக்கு கிஃப்ட் தருவேன்னு சொன்னல, இதோ அண்ணன் தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்றான். அண்ணன் இவங்க 2 பேரையும் ஒரே மாதிரி பார்த்துட்டு, ஓ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஓடுது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அண்ணன் ஹீரோவை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றான். அவரும் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த வில்லி சிஸ்டரும் அவளுடைய அம்மா அப்புறம் அந்த வில்லியோடைய ஃபியான்ஸே 3 பேருமே அங்க வராங்க. அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட ரொம்ப மோசமா பேசுறான். நீ இவ்வளவு கேவலமானவ நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. அந்த ஸ்டெப் மதர் இருக்கால, அவ சும்மா இல்லாம ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசுறான். பேச்சு அப்படியே ரொம்ப அதிகமாயிட்டே போக அந்த அம்மா ஹீரோயினை பக்கத்துல வந்து அடிக்க வராங்க. ஆனா ஹீரோயின் அவங்கள பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப அந்த வில்லி அவளோட சிஸ்டர் ஃபியான்ஸே பயந்து போய், ஐயோ அவங்கள விட்டுடு, ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு கத்துறாங்க. அந்த வில்லி மிரட்டுறான். அப்ப எங்க மம்மிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றான், ஒருத்தவங்களை கொல்ல துணிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இது அவங்க செஞ்ச கர்மாவுடைய பலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு அறை விட்டு இன்னும் வேகமா கழுத்தை நெரிக்க பாக்குறான். அப்ப அந்த வில்லி பக்கத்துல ஃப்ளவர் வேஸ் இருக்குது, அதை எடுத்து ஹீரோயின் அடிக்க பாக்குறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயினுடைய அண்ணன் வந்து காப்பாத்திடுறான். அந்த வில்லியோட கையை தட்டி விட்டுட்டு அந்த ஃப்ளவர் வேஸை உடைச்சு அவளையும் கீழே தள்ளி விட்டுடுறான். என் தங்கச்சியை தொடணும்னு நினைச்சா அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். அவங்க அம்மாவும் அந்த ஃபேன்ஸையும் சேர்ந்து அந்த வில்லியை தூக்குறாங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நக்கலா சொல்றான். அப்புறம் அந்த அண்ணனும் வில்லியோட ஃபேன்ஸையும் இடையில பெரிய ஒரு ஆர்கியூமெண்டே போயிட்டு இருக்குது. அப்பதான் அந்த ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் அங்க வராங்க. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் பக்கத்துல போய் அவர் தோல் மேல கை போட்டுக்கிறான். அப்புறம் அவனுடைய அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஆர்டர் போடுறான். இந்த வில்லியோட ஃபியான்ஸ் இருக்கானே அவனை இந்த ஊரை விட்டே காணாம போக வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே அந்த ஆளு ஷாக் ஆகி, நீ ஒரு பொண்ணுக்காக என்னையே பகைச்சுக்கிறியா, இது ரொம்ப தப்பான டிசிஷன் அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஹீரோயின் இன்னும் க்ளோஸா பக்கத்துல இழுத்து வச்சுக்கிட்டு, இனிமே இவளை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு வார்னிங் பண்றான்.
வில்லியோடைய ஃபியான்சேவே ரொம்ப அவன் முடிஞ்ச அளவுக்கு அவன் இவன்கிட்ட சண்டை போட்டு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் நடுவுல வந்து ஏய் உன்னோட ரியாலிட்டி இப்ப என்னன்னு உனக்கு தெரியலையா, மரியாதை அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம அவங்க எல்லாருமே நீங்க செஞ்சது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கால, அவ அந்த ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்க சில ஒர்க்கர்ஸ் அங்க நிறைய கிஃப்ட்ஸோட வராங்க ஹீரோயினுக்காக. என் பிரதர் உனக்காக இதெல்லாம் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி லக்ஸரி ஜுவல்லரி, காரு எல்லாத்தையும் வரிசையா கொண்டு வந்து காமிக்கிறான். இதை பார்த்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு எப்பா இதெல்லாம் பாக்குறதுக்கு பிரைடல் கிஃப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்றான். அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, எனக்கு இப்போ எதுவும் சொல்ல தோணல, நீ எதுவும் சொல்லலைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து போறான். அவனை போறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கால்ல ஒரு மிதிச்சு, ஏண்டா உங்ககிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் பின்னாடியே ஓடி வரான். அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோடைய காரை ஸ்டாப் பண்றான். என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும். ஹீரோயின் கையாலேயே செஞ்ச ஒரு பர்ஃபியூமா அவன் கிட்ட கொடுக்குறான். இதை நான் எனக்காக பண்ணது, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அந்த பர்ஃபியூமை எடுத்து காத்துல ஸ்மெல் பண்ணி பாக்குறான். அந்த பர்ஃபியூம்ல இருக்கிற ஒவ்வொரு நோட்ஸையும் அப்படியே கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றான். சொல்லிட்டு இந்த பர்ஃபியூம் மாதிரி தான் நானும் உன் கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்னு ரொம்ப ஒரு டீப்பான கொஸ்டின் கேட்கிறான். ஹீரோயினும் அவனை பார்த்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸா வந்து அவங்கள கிஸ் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோயின் அவரை தடுத்து நிறுத்திடுறான். நம்ம ஆல்ரெடி கிஸ் பண்ணிருக்கோம் தான், ஆனா அதை வச்சு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம், நம்ம இனிமே ரொம்ப க்ளோஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டதுமே ஹீரோ ஷாக் ஆகி, நீதான் முதல்ல என்ன ப்ரொவோக் பண்ண, இப்ப ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும், ஆமா முதல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ண, இப்போ அந்த கோல் முடிஞ்சு போச்சு, அதனால உங்க ப்ரொபோசல் என்னால ஏத்துக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதை கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுது. அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி, என்ன நெருங்கினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, அதை என்கிட்ட நீ ஒத்துக்கோ, இல்லைன்னா உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அவன் போறதே ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு நிக்கிறான். அப்ப அவளுக்கு இந்த புது பாடியில உடம்பு அடிக்கடி முடியாம போகுது. அவளுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவ மனசுக்குள்ள சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட பழைய பாடிக்கே திரும்ப போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப ஹீரோனுடைய அண்ணன் அங்க வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். இனிமே உனக்கு எந்த ஒரு இன்ஜஸ்டிஸ், அதாவது அநீதி எல்லாம் நடக்காது அப்படின்னுட்டு அவனுடைய கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். அடுத்த சீன்ல அந்த அண்ணனும் ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த வில்லியோட ஃபேன்ஸை எப்படி அந்த ஃபேமிலியை விட்டு துரத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணிட்டு வந்து ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றான். அப்ப அங்க அந்த ஃப்ரெண்ட் ஓடி வந்து ஒரு பேட் நியூஸ் சொல்றான். இன்னொரு பக்கம் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அடுத்த கட்ட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து அண்ணனுக்கு ஒரு போன் கால் வருது. அவங்க அண்ணன் கட் பண்ண போறான். ஆனா ஹீரோயினும் என்ன நம்பு அப்படின்னுட்டு அந்த போனை எடுக்க சொல்றான். அண்ணன் அவங்க அப்பா கிட்ட, நீங்க என் தங்கச்சி ஹர்ட் பண்ணாம இருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடி அப்படின்னு கண்டிஷன் பண்றான். அவங்க அப்பாவும் சரி நீ சரியான வழியில தான் போற, ஏதோ தந்திரமா பேசுற அப்படின்னுட்டு இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு அவருடைய பிசினஸ்க்காக. இதெல்லாம் ஸ்டெப் மதர் இருக்கால, ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டுதான் இருக்கா. அண்ணனும் தங்கச்சியும் கார்ல கிளம்புறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பாட்டி அவங்க கார்ல வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க பதறி போய் அந்த பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண போறாங்க. அங்க பாட்டிக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் அங்க வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய பாட்டி தான். அப்படியே அந்த வில்லி சிஸ்டர் இருக்கால, ஸ்டெப் சிஸ்டர், அவளோட பாய் ஃப்ரெண்டும் அங்க வந்திருக்காங்க. அந்த வில்லி அங்க செக்அப்க்கு வந்திருக்கா அப்படின்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா போல. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவ சண்டைக்கு வரான். ஒன்னாலதான் பாட்டிக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடி வேணும்னே போட்டு கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோவில முறைச்சு பார்த்துட்டு, இது என்னோட ஃபேமிலி மேட்ரு, இதுல நீ தலையிடாத அப்படின்னு அந்த ஸ்டெப் சிஸ்டரை சொல்றான். அந்த வில்லி ஏதோ பேச வரான். ஆனா நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் அங்க வந்துட்டு கழுத்து பிடிச்சு வெளியில துரத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருடைய அந்த ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் அவளை முழுசா நம்புறேன் அப்படின்னு ஹீரோயினை பத்தி அவன் நல்லதாதான் இப்ப கூட நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாட்டியோட ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஏன்னா ஹீரோ இந்த பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ண போறாளாமா. இதெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது, ஆனா என்ன பண்றது. அப்ப அந்த டாக்டர்ஸ் எல்லாம், யார் இந்த பொண்ணு, இவளை நம்பி எப்படி நீங்க உங்க பாட்டியோட உயிரை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. முன்னாடி ஒரு தடவை டாக்டர் சொன்னது அவன் மண்டையில ஓடுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு ரொம்ப ஸ்கில்டான ஒரு ஆளா இருப்பா போல, அன்னைக்கு ஹீரோ உடம்பு செட்ல எல்லாம் அடிபட்டு இருந்துச்சுல, அப்ப ஹீரோயின் தானே ஹெல்ப் பண்ணா அப்படின்னு டாக்டர் அன்னைக்கு ஹீரோயினை பாராட்டினாராமா. சோ அது ஞாபகம் வர அப்படின்னா ஹீரோயினாலதான் இப்ப பாட்டியும் காப்பாத்த முடியும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டான் போல.
நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியில வரா. பாட்டியோட நிலைமை இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிடுது. இதெல்லாம் எப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, மூவில இருக்கிறது நான் சொன்னேன். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வந்த டாக்டர் கிட்ட ஹீரோயினை பத்தி கேக்குறான். அதுக்கு அந்த டாக்டர் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப டயர்டா இப்போ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ மெதுவா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினை அவளுடைய கையில தூக்கிட்டு போறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் உட்கார்ந்துகிட்டு இனிமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல அப்பப்ப ஜாலியான கிண்டல் கேலி அதெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்புறம் ஹீரோ திரும்பவும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வரான். ஹீரோயின் இப்பதான் மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறான். ஹீரோ பக்கத்துல வந்து உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல ரொம்ப அப்படின்னுட்டு ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வரான். அப்படியே அவளுடைய கையை பிடிச்சு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஹீரோயின் ஒரு கண்டிஷன் போடுறா. அப்ப ஹீரோ டக்குன்னு பக்கத்துல வந்து ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துடுறான். அதை நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்திட்டு உன்னோட ஃபீலிங்ஸை நீயே கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கோ, என்ன லவ் பண்றதை விட்டுடு அப்படின்னு கண்டிஷன் போடுறான். ஆனா ஹீரோ விடாம உன் மேல இருக்கிற லவ்வை என்னால விட முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் அங்க ஹீரோனுடைய அண்ணன் வரான். வந்து அவனுடைய தங்கச்சியோட நிலைமையை பார்த்துட்டு விசாரிக்கிறான். சரி வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயினும் அவனுடைய அண்ணனும் பிசினஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு முக்கியமான விஷயத்த வெளியில சொல்றான். அதாவது ஹீரோயின் ஒரு பெரிய ஹேக்கராமா, அவதான் அந்த டேட்டாவெல்லாம் ஹேக் பண்ணா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த அண்ணனுக்கு செம்ம ஷாக்கு. நீ எப்படிமா இவ்வளவு டேலண்டடான அப்படின்னு அவங்க அண்ணன் ஆச்சரியமா கேட்கறான். அப்ப அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவங்க மேல வந்து மோதிட்டு போறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு தப்பான வைப் வருது. ஏன்னா அவன் அந்த வில்லியோட ஆள் மாதிரி தெரியுது. உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜும் வருது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுடைய ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் இருக்கால அவ அண்ணன் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரான். அப்ப திடீர்னு அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அண்ணன் டக்குன்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ நான் உன்னை விட மாட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அதுக்கு எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நான் போய் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா போறதுக்கு முன்னாடி தெரியாம ஹீரோ மேல லைட்டா கொஞ்சம் பாலை கொட்டிடுறான். ஹீரோ அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் மோசம் ஒரே அழுக்காயிடுச்சு, நான் அவனுடைய ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவளோட பெட்ரூம்குள்ள போறான். ஹீரோயின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஷர்ட் இல்லாம வெளியில வரான். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல அவளுக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஓவரா மயக்கம் வர மாதிரி ஆகுது. ஹீரோ பயந்துடுறான். உடனே பக்கத்துல இருந்து அவளை பிடிச்சுக்கிறான். உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினும் அவளுடைய உண்மையான நிலைமையை வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறான். அப்புறம் ஹீரோ திரும்பவும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவகிட்ட ரொம்ப கோசியா பேச ட்ரை பண்றான். உனக்கு நான் செஞ்ச ஹெல்ப்புக்கு எனக்கு நீ எப்படி தேங்க்ஸ் சொல்ல போற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல வரான். ஹீரோயின் அவனை தள்ளி விட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ரொமான்ஸை ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயினை எப்படியும் அந்த ரொமான்ஸை சமாளிச்சுட்டு ஹீரோவை அங்க இருந்து அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரைட்டா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க அந்த பழைய வில்லி இருக்கால அவ அங்கதான் இப்ப அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு போல. அந்த வில்லியை இப்ப அங்க ரூம்ல வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவங்க கூடவே அங்க வரான். ஆனா ஹீரோயினும் எனக்கு இவ கூட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வெளியில அனுப்பிடுறான். ரூம்குள்ள போனதுமே ஹீரோயின் அங்க இருக்கிற லைட்டை ஃபுல்லா டிம் பண்ணிட்டு அந்த வில்லி கிட்ட ரொம்ப மிரட்டலா கேக்குறான். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு. அந்த வில்லி செம்ம பயந்து கத்துறான். ஏன்னா அவ என்ன நினைக்கிறான்னா ஹீரோனுடைய பழைய பாடி இருக்குல்ல அந்த போஸ்ட் பாடிய எரிச்சு கொண்டுட்டாலாமா, அதனால இது ஏதோ ஹீரோனுடைய பேய் அப்படின்னு நினைச்சுக்கிறா இவளை பார்த்துட்டு. அப்ப அந்த வில்லி உண்மையை உளறிடுறான். நான் தான் அவளை கொலை பண்ணேன், அவ பாடியை எரிச்சேன், ஆனா நீ யாரு அப்படின்னு கத்துறா. அதுக்கு ஹீரோயின் செம்ம கெத்தா நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனா நீ எவ்வளவு பெரிய துரோகி அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரியுது, இத்தனை வருஷமா என் கூடவே இருந்துட்டு என் மேல இவ்வளவு பொறாமையில இருந்திருக்கிய அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த ஃபேஸ் மாஸ்க கிழிச்சிடுறா. பேசிட்டு இருக்கும் போதே அந்த வில்லி கிட்ட ஒரு கத்தியை காட்டி பயம் வருதுறான். அப்ப அந்த வில்லி திடீர்னு கத்தி எடுத்து ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு வரான். ஆனா ஹீரோயினும் அசராம அவளை கீழே தள்ளி விட்டுடுறான். அந்த வில்லி தரையில விழுந்ததுமே அப்ப கூட அவ சும்மா இருக்க மாட்டான். மறுபடியும் எப்படியாச்சும் ஹீரோயினை அட்டாக் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்காது, ஏன்னா எல்லா இடத்துலயும் நீதான் எப்பயுமே ஸ்பாட் லைட்ல இருந்த, நான் வெறும் சைடு கேரக்டரா தானே இருந்தேன் அப்படின்னு கத்திட்டு திரும்பவும் ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வரான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள வந்து வில்லியை அப்படியே பெட்ல தள்ளிட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோ சொல்றோம் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னுட்டு ரொம்ப பதட்டமா ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அப்ப அங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஓடி வராங்க. அந்த வில்லியோட மென்டல் கண்டிஷனை பார்த்ததுமே அவளுக்கு நிஜமாவே லூசு பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
உடனே ஹீரோ டாக்டர் கிட்ட இவளை ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அங்க வச்சு அவளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அப்பதான் அவளுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். அந்த வில்லி அங்க இருந்து போகும்போது நீ நாயை விட ரொம்ப மோசமா சாவப்பாரு அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சாபம் விட்டுட்டு போறா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல, அவ ஜாலியா தான் இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், எங்கிட்ட ஏதாச்சும் உனக்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் இல்ல என்னால இதெல்லாம் தனியாவே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றான். அப்புறம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றான், உங்க பாட்டியை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினை கூட்டிட்டு அங்க கிளம்புறான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் அண்ணன் அங்கதான் இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப அப்செட்டா இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே அவங்க அப்பா திடீர்னு முட்டி போட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிடுமா, நான் பண்ணது பெரிய தப்பு தான். இப்ப நம்ம கம்பெனி இப்படி பேங்க்ரப்ட் ஆகுற நிலைமையில இருக்கு, நீ தான் ஏதாச்சும் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சுறாரு. கூடவே அவரு சில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம ரொம்ப அலட்சியமா பேசுறா. ஏன் என்னுடைய வழியை மறிக்கிறீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ மூவ் பண்ணி போக பாக்குறான். அதை பார்த்ததுமே அவங்க அப்பாக்கு லைட்டா கோவம் வருது, அடிக்க கை கூட ஓங்குறான். ஆனா ஹீரோயினுடைய அண்ணன் நடுவுல வந்து தடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட தனியா பேசி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் செம்மையா ஒரு கண்டிஷன் போடுறான், எனக்கு நம்ம கம்பெனியோட 20% ஷேர்ஸ் வேணும், அதை கொடுத்தாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு அங்க இருந்து போயிடுறான். அந்த அண்ணன் இருக்கால, அவன் அப்பா கிட்ட போய் ஷேர் கொடுத்தா மட்டும்தான் அவன் ஹெல்ப் பண்ணுவான், இல்லைன்னா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். வேற வழி இல்லாம அவளுடைய அப்பாவும் ஷேர்ஸை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா அவரோட மைண்ட்ல ஏதோ ஒரு தப்பான பிளான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு என் பேரனை பத்தி ரொம்ப கவலையா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த ஃப்ரெண்டு பையனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட ஹீரோடைய பாட்டியை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். கூட ஹீரோயினையும் கூட்டிட்டு வரான். பாட்டி கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி உங்க உயிரை காப்பாத்தினா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றான். இதை கேட்டதுமே பாட்டிக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி நம்ம ஹீரோயினை தன்னோட பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீதான் எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கையில போட்டிருந்த அந்த காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டை கழட்டி ஹீரோயின் கையில போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயின் முதல்ல வேணாம் பாட்டி அப்படின்னு ரொம்ப ஹெசிடேட் பண்றான். ஆனா பாட்டி விடாம இதை நீ ஏத்துக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க குடும்பத்தோடைய ஒரு அன்புக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம அவனோட கையில போட்டு விட்டுடுறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது பாட்டியோட ஹெல்த்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அங்க வெளியே அவளுடைய அண்ணனும் அந்த ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் டக்குன்னு வாங்க நம்ம ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஷாப்பிங் மால்ல நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோயின் அனுப்புறான். அங்க நம்ம அண்ணனை பார்த்த அந்த ஃப்ரெண்டும் அவருடைய அப்பியரன்ஸ் பத்தி கிண்டல் பண்ணி அவரை ட்ரெஸ் அப் பண்ண கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோவும் அவருடைய அந்த ஃப்ரெண்டு பையனும் செம்மையா சிரிக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கா, அவளால ஜிப்பு போட முடியல. சோ அவளோட ஃப்ரெண்டை ஹெல்ப் கூப்பிடுறான். ஆனா அங்க அவளோட ஃப்ரெண்ட் இல்லைல்ல, அதுக்கு பதிலா ஹீரோ தான் இருக்கான். ஹீரோ மெதுவா உள்ள போய் ஹீரோயினுக்கு அந்த ஜிப்பை போடுறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயின் முதல்ல அது ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்புறம் ஹீரோ பேசினதுக்கு அப்புறம் தான் அது ஹீரோன்ற விஷயம் அவளுக்கு தெரியும். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு செம்மையா ஷாக் ஆகி கேக்குறான். அவர் இங்க இருந்து கிளம்ப போறப்ப வெளியே வந்த அண்ணனும் அந்த ஃப்ரெண்டும் அவங்க ஒன்னா வர சத்தம் கேக்குது, யாராவது தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு பயந்துட்டு ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ அங்க இருந்து பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். வெளியே இருக்கவங்க கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஹீரோ ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்து உனக்கு என் மேல பயம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப திரும்ப ஹீரோனுடைய தலைக்குள்ள ஏதோ தலை சுத்துற மாதிரி மயக்கம் வர மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. உடனே ஹீரோ அவளை பிடிச்சுக்கிறான். உனக்கு நிஜமாவே என்னதான் ஆகுது, நீ ஏதாச்சும் தப்பான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறியா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்கிறான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வெளியே போக பாக்குறான். ஹீரோ அதுக்கு சரி நீ போ, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். வெளியில வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல ஹீரோ மெதுவா அந்த சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியில வரான். நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்ல கை கழுவிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் மறுபடியும் வருது. அவளுடைய அந்த தலை சுத்தல் ரொம்பவே அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது. இதனால சீக்கிரமாவே இந்த உடம்ப விட்டு அவ இந்த உயிர் பிரிய போகுதோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறான். வெளியில வரும்போது அங்க ஹீரோ மத்தவங்க கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்ப ஒரு இடத்துல அந்த வில்லியோட ஸ்டெப் மதர் இருக்கால, அவ ஒரு ரவுடி கூட நின்று ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, டீல் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா அந்த ஆளுக்கு ஒரு ட்ரக் மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்து உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆளு உங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னுட்டு அங்க இருந்து போறான். இதெல்லாம் ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று பாத்துக்கிட்டுதான் இருக்கான். அந்த அம்மாவோட பிளான் எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். அப்ப அந்த அம்மா ஏதோ சத்தம் கேட்டுட்டு சந்தேகமா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இல்ல. அதுக்கு பதிலா ஹீரோ வந்து நிக்கிறான். அவரை பார்த்ததுமே அந்த ஸ்டெப் மாதிரி இவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு நக்கெல்லாம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
திரும்பவும் ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போகுது. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சு மடியில உட்கார வச்சுக்கிறான். ஹீரோயின் விடுங்க யாராச்சும் பாத்திர போறாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரு பார்த்தா எனக்கு என்ன, உன்னை இந்த நிலைமையில என்னால விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். ஒரு ரூம்குள்ள போனதுமே ஹீரோயின் நான் கிளம்பணும் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு பார்ட்டி கிளம்புறான். அங்க அந்த அண்ணனை பார்த்துட்டு அப்பா எங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான் அந்த பார்ட்டியில. அதுக்கு அண்ணன் பிசினஸ் மேட்டரா யாரு கூடயோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். பார்ட்டியில அவங்க அப்பா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்காரு. அப்ப அந்த வில்லியோட ஸ்டெப் மதர் இருக்கால, அவ நைஸா ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு வைன் கிளாஸ கொடுக்குறான். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் இதோட முடிச்சுக்கலாம், இந்த இதை குடி அப்படின்னு ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு அந்த அம்மாவோட பிளான்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அம்மா எல்லா பிரச்சனையும் வேரோட அறுக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கே ஒரு கிளாஸ் கொடுத்து நீங்களும் குடிங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நம்ம ஹீரோ இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பொண்ணு எவ்வளவு மரியாதையா கொடுக்குது, இந்த அம்மா ஏதோ தப்பு பண்ணுது போல அப்படின்னு அந்த ஸ்டெப் மதரை பத்தி தப்பா பேசுறாங்க. அப்ப அவளுடைய அப்பா அங்க வந்துட்டு இப்ப நீ இவ கூட சப்போர்ட் பண்ணலன்னா நமக்குதான் லாஸ் அப்படின்னு யோசிச்சு அவனோட ஒய்ஃப் பலார்னு ஒரு அறை விடுறாரு. அப்புறம் அந்த ஒயினை அவளுக்கு அந்த ஒய்ஃப்க்கு கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. ஹீரோயின் மேல இன்னும் தான் கோவம் அதிகமா வருது. பார்ட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வெளியில வரும்போது அவளுக்கு அந்த ட்ரக் எஃபெக்ட் மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஒயின்ல தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும். அப்ப திடீர்னு ஒரு ரவுடி அவங்கள ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போறான். அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். ஆனா அவனை தள்ளி விட்டுடுறான். கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே நீ மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஆமா நான் என்ன அந்த அளவுக்கு லூசுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆனா ஹீரோயினுடைய நிலைமையை பார்த்ததுமே ஹீரோவுக்கு அந்த ரவுடி மேல செம்மையா கோவம் வருது. அவனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ரவுடிக்கு அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரக்ஸையே கொடுத்துடுறாங்க. அவன் அந்த போதையில பெட்ல படுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த வில்லியோட ஸ்டெப் மதர் இருக்கால, அவ அங்க வரான். அந்த ரவுடிய அடிச்சு உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா உருப்படியா பண்ண மாட்டியா அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த ரவுடி ட்ரக் போதையில இருக்கிறதால அந்த அம்மா ஒரு மாதிரி தப்பா பிடிச்சு பக்கத்துல இழுக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஓரமா நின்று வீடியோ எடுத்துடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ செம்ம கோவமா ஹீரோயினை ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஹீரோயின் கிட்ட நெருக்கமா வரான். ரெண்டு பேருமே பயங்கரமா ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோ எதுக்கு இப்படி இவ்வளவு ஓவர் ப்ரொடெக்டிவா நம்ம கிட்ட பிஹேவ் பண்றான் அப்படின்னு தோணுது. அப்புறம் ஹீரோ திடீர்னு அவளை விட்டுட்டு உன்னை இந்த நிலைமையில நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது ஹீரோ அவன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ் தான். ஆனா அவ மனசுக்குள்ள நீ என்ன வெறுக்கணும்னு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஏன் இன்னும் என் மேல அன்பாவே இருக்கிற அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள தோணுது. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தலையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும், உன்னோட இந்த அன்பை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறான். அந்த நேரத்துல ஹீரோ வெளியில வரும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கால, அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறான். அப்புறம் ஹீரோயின் பார்ட்டிக்கு ரிட்டர்ன் வரான். அங்க அந்த ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவளை ரொம்ப மட்டமா பேசி வேணும்னே அவகிட்ட வம்புக்கு இழுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு குறுக்குல வந்து அவளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின்காக. இதை பார்த்ததுமே ஹீரோயினுடைய அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த ஃப்ரெண்டு இருக்கால, அந்த பொண்ணை அடிக்க போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவரோட கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு இவன் என் ஃப்ரெண்டு, இவளை மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் அங்க ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆள் வரான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய பழைய பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அங்க ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணால அந்த ஆளுதான் இவன். இன்னைக்கு அந்த வில்லி சிஸ்டருக்கும் அவளோட ஃபியான்சேக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. அதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்லைட் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவளுடைய அப்பா கிட்ட கேக்குறான், அம்மா டாடி உங்களோட ஸ்டெப் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க எங்க அப்படின்னு கேட்க, அப்ப அங்க ஸ்கிரீன்ல ஸ்லைட் ஷோ போயிட்டு இருந்துச்சுல்ல, அதுல ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆகுது. அது வேற எதுவும் கிடையாது, அந்த ஸ்டெப் மாதிரி அந்த ரவுடி கூட இருந்தாங்கல்ல, அந்த ஹீரோயின் பக்கத்துல நின்று வீடியோ எடுத்தால அந்த வீடியோ தான் அது. அதை பார்த்ததுமே பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஃபேமிலியை பார்த்து என்ன ஃபேமிலி இது அப்படின்னுட்டு கேவலமா பேசுறாங்க. ஹீரோயினுடைய அப்பாவுக்கு அவமானம் தாங்க முடியல. உடனே அந்த ஸ்டெப் மதரை தேடிக்கிட்டு ஓடி போறாரு. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு அங்க வந்த ஒரு பையன் மேல சந்தேகமா இருக்குது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு வெளியில வரான். அவன் திடீர்னு ஹீரோயினை கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டுறான். ஆனா ஹீரோயினை அவன்கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் ஹீரோயினை கத்தியால மிரட்டும் போது அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்த பாக்குறான். ஆனா அந்த சண்டையில ஹீரோயினுக்கு லைட்டா காயம் ஆயிடுது. உடனே ஹீரோயின் பயத்துல ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோ அவகிட்ட அவனுடைய லவ் ஓப்பனா சொல்றான், நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு. ஆனா ஹீரோயின் டக்குன்னு அவனோட கழுத்துல ஒரு தட்டு தட்டி அவனை அன்கான்சியஸா பண்ணிடுறான். அவளுக்கு ஏதோ தெரியும் போல மந்திரம் எல்லாம்.
அவ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுமே நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஹீரோவும் பாட்டியை பார்க்க போறாங்க. அங்க போய் ஒரு பொய் சொல்றாங்க. பாட்டி கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை திரும்ப கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். பாட்டி இதை பத்தி ஹீரோ கிட்ட சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவளுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா பாட்டி விடாம நீ இவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் பண்ணாத அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கால, அவ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறான். அடுத்த சீன்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து அவ முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே கண்டுக்காம இருக்க ட்ரை பண்றான். ஆனா டக்குன்னு ஹீரோ உடம்பு முடியாம போய் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் பயந்துட்டு ஓடி போய் அவனுடைய பல்ஸை செக் பண்ணி பாக்குறான். உடனே அவனுக்கு நீடில் தெரப்பி பண்ணி அவனை மயக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரான். முழிச்சதுமே அவனை திட்டுறான். எதுக்கு இவ்வளவு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் மனசை விட்டு பேசுறாங்க. அப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அங்க அந்த ஃப்ரெண்ட் இருக்கால, அவ ஹீரோயின் கிட்ட சீக்கிரட்டா ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறான். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு அவங்க அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறான். ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஃப்ரெண்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ அவங்க பின்னாடியே போகிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஃப்ரெண்டு அவனை தடுத்து நிறுத்திடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அவளுடைய பழைய எதிரி இருக்கால, அதான் துரோகம் பண்ணானே அந்த ஃப்ரெண்டு, அவ முன்னாடி போய் நிக்கிறான். அந்த பழைய வில்லி பொண்ணு இருக்கால, அந்த பைத்தியம் மாதிரி இருந்தாலே அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி என்னமோ சொல்லி கொடுத்துருக்கா. இவ என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான், இவளை கொன்னுடு அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம அந்த பையன் கிட்ட உனக்கு ஒண்ணும் தெரியாது, திரும்பவும் அதே தப்ப நீ மறுபடியும் பண்ணாத அப்படின்னு வார்னிங் பண்றான். அப்ப அந்த பையன் அந்த வில்லி என் பொண்ணு என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கான், அவ பிரெக்னெண்டா இருக்கான், என்னால அவளை விட முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோயின் சிரிக்கிறான். நான் உன்னை அவ்வளவு நம்பினேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவனோட தப்ப மறுபடியும் சொல்றான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் வேஷத்துல ஒருத்தி வந்து அங்க இருக்கிற கார்டை ஏமாத்திட்டு உள்ள போக பாக்குறான். அவ அந்த கார்டை மயக்கம் போட வச்சுட்டு அங்க ஃபுல்லா மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வச்சிடுறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த வில்லி ஸ்டெப் மதர் இருக்கால அவதான். ஆனா அந்த கார்டு இருக்கால, அவ நைஸா யாருக்கோ போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறான். அந்த ரூம்ல செமையா தீ பிடிச்சுக்குது. ஹீரோயின் உள்ள மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பழைய வெளியில நின்னுக்கிட்டு இவளை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிக்கிறான். இப்ப நீ செத்துருவ அப்படின்னுட்டு அந்த துரோகி இருக்கால இன்னொருத்தவன், அவன் கொஞ்சம் பயப்படுறான். நம்ம மாட்டிக்கிட்டவன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அந்த நேரத்துல அவனை பார்த்து, டேய் நீ சரியான லூசுடா, அவ பிரெக்னென்ட் எல்லாம் கிடையாது, அவனை ஏமாத்துறா அப்படின்னு உண்மையை சொல்லிட அவன் ஹீரோ அந்த வில்லிய ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கு அந்த வில்லி, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே சாவலாம் அப்படின்னுட்டு அந்த பையனை பிடிச்சு பக்கத்துல இழுக்கிறான். இதை கேட்டதுமே அந்த பையனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவன் வச்சிருந்த கத்தியால அந்த வில்லிய குத்திடுறான். கடைசியில அந்த பையன் அவன் லவ் பண்ண பொண்ணே கொண்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகுறான். வேற வழி இல்லாம அவனும் அதே கத்தியால அவனை குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற ஸ்மோக்கால ரொம்ப ஒரு மாதிரியாகி மூச்சு திணறி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் அந்த வில்லி ஸ்டெப் மதர் இருக்கால, அவ வீட்டுக்கு வந்துட்டு இனிமே இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் அப்படின்னுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவளுடைய அப்பா கைரேகை இருக்குல்ல, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தி வாங்க பாக்குறான். இனிமே அந்த கம்பெனி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப திமிரா மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோனுடைய அண்ணன் அங்க வந்துடுறான். அந்த வில்லி ஸ்டெப் மதர் இருக்கால, சொத்தை எல்லாமே அவ எடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் வந்ததால, உன்னோட திருட்டு வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவன் கிழிச்சு போட்டுடுறான். உடனே போலீஸ் அங்க வந்து அந்த ஸ்டெப் மதரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அண்ணன் வந்து அவனுடைய அப்பாவுடைய நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வருது. இவங்க அம்மாவுடைய சாவுக்கு காரணமே அந்த அப்பா தான். அண்ணனுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. எப்படியோ பழி வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட குடும்பம் என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்னு அவருக்கு வருத்தமாவும் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு கையை பிடிச்சுக்கிட்டு விடாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் கண்ணை முழிச்சுட்டா போதும், நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கனவுல அந்த பழைய துரோகி இருக்கால, அந்த வில்லன், அவன் செத்து போன அதே சீன் அவளுடைய கனவுல ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால பயந்து போய் டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சிடுறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப பதறி போய் அவன் பக்கத்துல வரான். ஹீரோயினுக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, இனிமே ஹீரோ இல்லாம அவளால இருக்க முடியாது, ஹீரோவை அவளும் ரொம்ப லவ் பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான்.
உடனே அவனோட கன்னத்துல செல்லமா ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவனை பக்கத்துல ரொமான்டிக்கா இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கிஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனோட ஃபேமிலிக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். பாட்டிக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பிடிக்கல, அதனால அவ ரொம்ப ஹாப்பியா பாட்டி ஹீரோயினை பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் அங்க கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவளுடைய உண்மையான அடையாளத்தை சொல்லிடுறான். அதாவது அவ வேற ஒரு உயிர் இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுறான். இதை கேட்ட அவங்க அண்ணனுக்கு ஒரு பக்கம் லைட்டா வருத்தமா இருந்தாலும் இந்த ஹீரோயின் மேலேயே அவருக்கு பாசம் இருக்குது. சோ பாசம் குறையாம தான் அவர் நடந்துக்கிறாரு. அப்புறம் ஹீரோயினும் வெளியில வராங்க. அப்ப ஹீரோ ஒரு அழகா ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் முன்னாடி நீட்டி, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, will you marry me அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். அப்ப ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டு ரிங்க கையில போட்டுக்கிறான். ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் பெட்ல இருக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடைசியா அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகுது. ரொம்ப ஒரு கிராண்டான வெட்டிங் நடக்குது. எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே விஷ் பண்றாங்க. அப்ப அந்த அண்ணனும் அங்கதான் இருக்கான். அண்ணன் ஹீரோ கிட்ட போய் என் தங்கச்சி ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரோட கையும் சேர்த்து வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஜோடியா நின்று மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டு அந்த புது லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்க முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸை பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.